ஒரு சாதாரண படத்தை முடிஞ்ச அளவு சுவாரஸ்யமா கொடுக்க பார்த்திருக்கிறாரு மாரி செல்வராஜ். அதுல ஓரளவு வெற்றியும் அடைந்திருக்கிறார் மாரி. இது அவருடைய சொந்த கதை என்பதாலும், இறுதியில் வரும் அவருடைய இழப்பை பார்க்கும் ஆர்வமே இந்த படத்தை பார்க்க தூண்டுகிறது. மற்றபடி லட்சோப லட்ச ஏழை குடும்பத்தினர்கள் அனுபவிக்கும் துயரத்தை தான் இந்த படத்தில் வரும் மாரியின் குடும்பமும் அனுபவிக்கிறது. படம் முழுவதும் இயல்பான காட்சிகள், நல்ல பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவு, முக்கியமாக நடிப்பு. அனைவருமே அந்தந்த கதாபாத்திரங்களாகவே மாறியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 2 சிறுவர்கள் மிகச் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நட்பும் சேட்டைகளும் அருமை. அவர்கள் வரும் இடமெல்லாம் கலகலப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் இளம் பிராயத்தில் நடந்த சில சின்ன பெரிய சம்பவங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் இந்த படத்தை பார்க்கலாம். ஆங்காங்கே கொஞ்சம் கம்யூனிசம் பேசியிருக்கிறார் மாரி. மற்றபடி எந்த புரட்சிகரமான கருத்துக்களும் இதில் இல்லை.